சமீபத்தில் வலைப்பேச்சு அந்தணன் பேசிய ஒரு வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் பற்றி அவர் பேசியிருந்தார். பொதுவாக நம்ம இந்த வலைப்பேச்சு குரூப்பில் இருந்து யார் பேசினாலும் அந்த வீடியோவை கண்டுக்க மாட்டோம். ஏன்னா உண்மையே பேசுகிறது கிடையாது. வாயில் வர்றது எல்லாம் போய், ரெண்டாவது அங்கே காசு வாங்கிட்டு இங்கே பேசுகிறது, இங்கே காசு வாங்கிட்டு அங்கே பேசுகிறது, இதை தான் பொழப்பாக வச்சுட்டு சுற்றுறாங்க. சரி, இந்த வீடியோவை பார்க்கும்போது இதை பார்த்துட்டு சில பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. வலைப்பேச்சு அந்தணன் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறா அப்படின்னா, அதாவது கூலி படம் 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா நம்ம இதையும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் 1000 கோடி வசூல் பண்ணணும்னா நார்த்தில் போய் விளம்பரம் பண்ணணும். இங்கே உள்ள ஹீரோக்கள் யாருமே நார்த்தில் போய் விளம்பரம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அங்கெல்லாம் நம்ம போய் விளம்பரம் பண்ணி ப்ரமோட் பண்ணால் தான் இந்த படம் 1000 கோடிக்கு வசூல் பண்ணோம். அதுக்குமே இன்னும் ரொம்ப காலம் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் 1000 கோடியெல்லாம் வராது. சும்மாலாம் நம்ம பேசக்கூடாது. கட்டாயமாக 1000 கோடி வராது கூலி திரைப்படம் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். 1000 கோடியெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. ஓகே, சும்மா நம்ம ஆசைக்கு வேணா சொல்லிகிட்டு இருக்கலாம். எவ்வளோ பெரிய ஹிட்டு படமும் 1000 கோடியை நோக்கி தமிழ் சினிமா போனதில்லை. இல்லை, அப்படி இருக்கும் பொழுது இது 1000 கோடி அடிக்குங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சரி, 1000 கோடி கூலி திரைப்படம் வசூல் பண்ணுது பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா எதையுமே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது 1000 கோடியும் பண்ணலாம், திடீர்னு 2000 கோடியும் பண்ணலாம், இல்லை 500 கோடியும் பண்ணலாம். அது நம்ம எதையுமே கணிக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் 50 வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்கார். அவரே சொல்கிறாரு, எந்த படம் வெற்றி ஆகும், எந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி ஆகும் அப்படின்லாம் நம்மளால் கணிக்க முடியாது. அது ஒரு மேஜிக் அப்படின்னு. ஸோ அதை நம்ம விட்டுடலாம். இருந்தாலும் பெரும்பாலும் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய பேர், முக்கியமான நபர்கள் இந்த கூலி படத்தையும் சரி, ஜெயிலர் 2 திரைப்படத்தையும் சரி, 2 படமுமே 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. தியேட்டருக்காரங்க கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சினிமாவால் தான் இந்த வலைப்பேச்சு குரூப்போட வயிற்று பிழப்பு ஓடுது. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு 1000 கோடி படம் வருது அப்படின்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு வைத்தறிச்சல், பொறாமை. ஏன்னா இது விஜய் படமாக இருந்தால் நேரம் 1500 கோடி வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இது தலைவர் படமாக போச்சா, அதனால் 1000 கோடிலாம் வசூல் பண்ணாது அப்படின்னு பேசுகிறானுங்க. பக்கத்தில் கன்னடக்காரனுங்க, தெலுங்குக்காரனுங்க, பாலிவுட்டில் எல்லா சைடுமே 1000 கோடி படம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது தமிழ் சினிமாவில் இருந்தும் ஒரு படம் 1000 கோடி வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் இவனுங்களுக்கு வைத்தறிச்சல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. தமிழ் சினிமாவிலையும் 1000 கோடி படம் வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக தலைவர் படமாக தான் இருக்க முடியும். ஏன்னா இதற்கு முன்னதாக 2.0 திரைப்படம் 850 கோடி வசூல் பண்ணியிருக்கு 2018. அப்புறம் 2023 வெளியான ஜெயிலர் திரைப்படம் 650 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 850 கோடி 650 கோடி வசூல் பண்ணவருக்கு 1000 கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஹிந்தியில் நார்த் சைடு கொஞ்சம் அதிகமாக போச்சுனாலே அந்த 1000 கோடி அப்படிங்கிறத ஈஸியாக அடிச்சிடலாம். அந்த ஹிந்தியில் இப்போ நடந்துகிட்ருக்கிற அந்த மல்டிப்ளெக்ஸு, இந்த சிங்கிள் தியேட்டர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் தமிழ் படம் பேன் இண்டியா படமாக வெளியானாலும் அங்கே நிறைய ஸ்க்ரீன்ஸில் போடாததுனால வசூல் குறைஞ்சிட்ருக்கு. கண்டிப்பாக கூலி படமோ அல்லது ஜெயிலர் 2 திரைப்படமோ ஏதோ ஒரு படம் 1000 கோடி படம் வந்தால் நமக்கு தமிழ் சினிமாவுக்கு பெருமை தானே. அதை இவனுங்க வராது அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, ஒரு வேளை 1000 கோடி அடிச்சிருச்சு, அப்போ இவன் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வைப்பான்? அதெல்லாம் இவனுங்க வச்சுக்குவானுங்க. இதுக்கு முன்னாடியே எத்தனை கதை விட்டு அந்த படம் இந்த மாதிரி, இந்த படம் அந்த மாதிரி, அந்த கதை இந்த கதைன்னெலாம் சொல்லி அதையே ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. மீண்டும் மீண்டும் கதையாக விட்டுட்டு தான் இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. சரி, தலைவர் சொல்கிற மாதிரி குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.